GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், கல்வியாளர், முனைவர் ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். எஸ்ஐஆர் பீகாரில் கொண்டு வரப்பட்ட போது இந்தியா பூரா பரபரப்பாக இருந்தது. பீகாரில் கொண்டு வரப்பட்ட போதே தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கும் எஸ்ஐஆர் நடத்தப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் அப்போவும் எதிர்ப்புலாம் அதிகமாக வந்துச்சு. இருந்தாலும் அவங்க பணிகளை மேற்கொண்டாங்க. இருந்தாலும் ஒரு அச்சம் நிலவுச்சு, எஸ்ஐஆர் வந்து சில பேர் எடுத்துருவாங்க அப்படின்லாம். ஆனால் எஸ்ஐஆர் வந்தப்போ அதிமுக பாஜகலாம் வரவேற்றாங்க. எஸ்ஐஆர் வர்றது நல்லது அப்படின்னு சொல்லி. இப்போ 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கான காரணத்தையும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தோர் அப்படிலாம் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த எஸ்ஐஆர்ங்கிறதே ஒரு மோசடியான ஒரு முயற்சி என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நான் ஆரம்பத்திலேருந்தே உங்க தொலைக்காட்சியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது இந்த எஸ்ஐஆர் என்பது ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தை ஆட்டுகின்ற ஒரு முயற்சி. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். எப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்கு என்னென்ன சாமதான பேத தண்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் தாண்டி கட்சியை பிளவுபடுத்துறது, கட்சியில இந்த ஜெயிச்சவங்களை தன் பக்கம் இழுக்கிறது, அதே போல அச்சுறுத்துவது, சிபிஐ வைக்கிறது, இன்கம் டாக்ஸ் கொண்டு வந்து நிறுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பல விதத்துல அவங்க எல்லாம் முயற்சி செய்து ஆட்சிகளை கவிழ்த்து தங்களுடைய ஆட்சியை கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தா கூட ஆட்சிங்கிற மாதிரிலாம் வந்தது. அத்தகைய கேலி கூத்துக்கள்லாம் பார்த்தோம். இப்ப இந்த ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தையே ஆட்டுகின்ற வகையில எஸ்ஐஆர்னு ஒரு முயற்சி. அதாவது எலெக்ஷன் கமிஷனை தன்னுடைய ஒரு அங்கமாக, ஒரு விங்கன்னு சொல்றாங்க பாருங்க, ஒரு கட்சிகளுக்கெல்லாம் ஒரு விங்க, எஜுகேஷன், லா, லீகல், அதே மாதிரி பல விங்கெல்லாம் இருக்கு. அது போன்று அதனுடைய ஒரு விங்காக எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் விங் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனையும் தன்னுடைய பாக்கெட்ல போட்டு தான் சொல்றதை கேட்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இது ரொம்ப அக்கிரமம். அதாவது அடித்தளத்தை ஆட்டுகின்ற வகையில தனக்கு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத முதல் அடித்தளத்திலேயே கையை வைத்து விட்டார்கள். இது ரொம்ப அக்கிரமமானது. ஆகவே அதற்கு துணை போகின்ற எலெக்ஷன் கமிஷன் நம்ம என்ன சொல்ல முடியும்? செத்து போனவங்க எல்லாம் எலெக்ஷனை ஓட்டு போட முடியாதுங்கிறது உண்மை. ஆனா பீகார்ல என்ன நடந்தது சார்? பீகார்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் பல பேரோட டீ சாப்பிட்டு இருந்தாரு. என்னங்க இது ஒரு பெரிய விஷயமா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, இது பெரிய விஷயம். இவங்க எல்லாம் செத்து போனவங்க, இவங்க எல்லாம் ஓட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிது. அந்த மக்களோட நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு, யாரு செத்து போனாங்க, யார் பேர்லாம் அந்த ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அப்படிங்கிறத அவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு வச்சு அவங்களோட டீ சாப்பிட்டு இருக்கேங்கிறது இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் வேற ஒண்ணும் இருக்கவே முடியாது. ஆகவே வேறு ரொம்ப அநியாயமான ஒரு நிலைமை. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆகவே எலெக்ஷன் கமிஷன் ஒரு பிஜேபியினோட ஒரு அங்கமாக கொஞ்சம் கூட பயம் இல்லாம, கூச்சம் இல்லாம இப்படி செய்து கொண்டிருப்பது என்பது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு என்பதை நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்ப இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல வர்றதுக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே திரு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டுக்கு இத்தகைய வெற்றி வரப்போகின்றது அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் கூக்குரல் இட்டார்கள், பெரிய கொக்கரித்தார்கள். சரியா? உண்மைதானே அது? உண்மைதான். தமிழ்நாடு மேற்கு வங்கத்துல வெற்றி தொடரும்னாரு. அதை தொடரும்னு சொல்லிட்டு அதுவும் குறிப்பா ஸ்பெசிபிக்கா டிஎம்கே, ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. இப்ப அதை தொடர்ந்து இப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1 கோடி பேருடைய ஓட்டை எடுத்துட்டாங்க, டீஃபிரான்சைஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி சார்? இது இத்தனை நாள் இல்லாத திடீர்னு இப்படி 1 கோடி பேர், அதாவது 6.5 கோடி இருக்கிறது 5.5 கோடியாக மாறுகின்றது என்றால் அது 15.18%
ஓட்டர்ஸ் நம்பர் குறைஞ்சிருக்கின்றது. ஒரு மாசத்துல குறைஞ்சிருக்கு. ஒரு மாசம் எனிமரேஷன்ஸ் ஆரம்பிச்சு பண்ணினாங்களாம். அதுக்கு ஒரு மாசத்துல 1 கோடியை குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நாங்க எக்ஸ்டென்ஷன் தரோம் ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும். அது வந்து நீங்க சேர்க்கறனா விடுபடுறதுனா விட்டுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க. இதெல்லாம் சரியா வரப்போகுது நான் நினைக்கிறீங்க? இல்லை, தகுதியானவர்கள் அதற்கான ஆவணத்தை காமிச்சு சேர்த்துக்கலாம் அப்படின்னு தானே சொல்றாங்க சார். நான் ஒரே சொல்றேன் சார், இந்தியா போன்ற நாட்டுல பெரும்பான்மையான மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள். அதோட இல்லாம அவங்களுக்கு ஒரு எங்கேயும் போய் இந்த டாக்குமெண்ட் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழிமுறை எல்லாம் தெரியாதவங்க. உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது. அப்பாவி மக்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அவங்கள கொண்டு போய் நீங்க எங்க வாங்க அங்க வாங்க அலக்கடிச்சா போடா ஓட்டு வேண்டாம் ஒண்ணு வேணாம் என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அவங்க பாடு ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்காத அவங்க ஒதுங்கி போயிடுவார்கள். இதெல்லாம் யார் செய்யறது? இதெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் தான் செய்ய முடியும். இப்ப அவங்க வீட்டுக்கு வீடு விடா போய் அவங்க எல்லாம் பிடிச்சு நீங்க எல்லாம் உங்க பேர்லாம் எடுத்துட்டாங்க ஐயா நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்னுடைய நான் ஒரு நிமிஷம் நான் வந்து நேத்தில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். என் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்ல அது அந்த இது அந்த லிஸ்ட் அபிஷியலா போட்டுறாங்க பாருங்க. ஆமா, அந்த வெப்சைட்ல PDF போட்டிருப்பாங்க. போடுறாங்க. இப்ப என்னால அது உள்ள போக முடியல. ஏன்னா ரொம்ப பிஸின்னே வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு ஓட்டரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எல்லாம் இருக்கும் பொழுது என்ன சார் செய்ய முடியும்? அக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது இன்னொன்னு டார்கெட் பண்ணது யாருன்னு பாருங்க. டார்கெட் பண்ணது தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. அதாவது மெட்ராஸ் சிட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல 14 லட்சம் பேருக்கு மேல ஓட்டர் லிஸ்ட் எடுத்துட்டாங்க. நம்ம சிஎம்மோட கான்ஸ்டிடுவன்சியில வந்து 1 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறவங்க ஓட்டர் எடுத்துருக்காங்க. அதே போல டெபுட்டி சிஎம் எடுத்துட்டீங்கன்னா 90,000 பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்துட்டாங்க. நான் இருக்கிறது தாம்பரத்துல 1,21,000 பேர் எடுத்துருக்காங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா அது செங்கல்பட்டுல 7 லட்சம் பேர், அதுல தாம்பரத்துல மட்டும் 1,21,000 பேர். இதே மாதிரி ஹார்பர் போன்ற இடங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு? ஹார்பர் மட்டுமல்ல, நம்ம 1000 விளக்கு போன்ற இடங்கள், இதெல்லாம் என்னன்னா ஸ்பெசிபிக்கா அந்த மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். இங்கெல்லாம் உடனே நிறைய பேர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்ன அர்த்தம்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக கடுமையாக முயற்சி. அதுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் எல்லாம் இருக்கோ, சிட்டி, மெட்ராஸ் சிட்டி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பல இடங்கள்ல இது ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. அங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கி தள்ளுங்க, நம்பர்ஸ் குறைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் என்ன செய்ய போகின்றார்கள்? இதெல்லாம் ஜனநாயக விரோத செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் மறுபடியும் சொல்றேன், ஐ திங்க் முன்னாடியும் ஒருத்தர் சொல்லியிருக்கேன் திரு ராஜுவேல், இது வந்து என்ன ஆகும்னா ஒரு சைலண்டா திடீர்னு ஒரு புரட்சி வெடிப்பதற்கு காரணியாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அந்த மக்கள் எவ்வளவுதான் அடிச்சாலும் பொறுத்துட்டு இருப்பாங்கிற மாதிரி நினைச்சு கொண்டிருந்தார்கள் என்றால் ஆட்சியாளர்கள், அது இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடை சீர்குலைக்கும். இந்த நாட்டுக்கு எதிராக, அதாவது ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் மனநிலை திரும்பும் அப்படிங்கிறத எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். பேசும்போது சொன்னீங்க ஜனநாயகத்தின் அடித்தளத்திலே அவங்க கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தமிழிசை போன்றவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது, வாக்காளர் பட்டியல் தூய்மை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதான் ரைட். எனக்கு என்ன பார்த்தோம்னா, இது தமிழிசை சொன்னாங்கன்னா ரைட்டு, அவங்க பாஜக காரங்க அவங்க சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏடிஎம்கே தலைவர் இபிஎஸ் விடுகின்றார். ஆமா, அவங்க சொல்றாங்க, அவரும் அப்படிதான் சொல்றாரு. அப்ப இது இவங்களுக்கு எல்லாம் ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் முடிந்த முடிவாக இதை எடுத்துக்கொண்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது அது தூய்மைப்படுத்துகிறார்களாம். என்ன சொல்ல வராங்கன்னா, இன்கேஸ் அது நடக்க போறதுன்னோ கிடையாது. இன்கேஸ் இவங்க நாளைக்கு ஏதோ ஒரு பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா, முன்னாடி எல்லாம் டிஎம்கே எல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி தவறான
ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுட்டு செத்து போனவங்க எல்லாம் ஓட்ட போட சொல்லி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் கேட்கிறேன் சார், 66 லட்சம் பேர் அவங்களுக்கு முகவரியே இல்லாதவங்க என்ன சார் அர்த்தம்? அவங்க எங்கேயோ போயிட்டாங்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்கேயாவது காட்டு உள்ள போய் ஒளிஞ்சுட்டாங்களா? ஓட்டர் லிஸ்ட் எடுக்க வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஏதாவது காட்டு உள்ள போய் ஒளிஞ்சுட்டாங்களா, அல்லது வேற எங்கேயாவது போய் தலைமுறை ஆயிட்டாங்களா? என்னது இது? இதெல்லாம் நம்புறதுக்கு முடியறதா அவங்களால? 97 லட்சம் பேருக்கு இருக்கிற இடத்துல 66 லட்சம் பேர் எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டாங்க, அவங்க அட்ரஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் இது கேலி கூத்த, ஜனநாயகத்தை கேலி கூத்தாக ஆக்குகின்ற ஒரு அநியாயம். நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னேன், இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு வசனம் வரும், மரத்தமிழன் மடியிலேயே அடிமடியிலேயே கை வைத்து விட்டாயாங்கிற மாதிரி இங்க தமிழனுடைய அடிமடியிலேயே கை வைக்கின்ற வகையில ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரிலாம் தேடுதம் பண்ணிட்டு இருக்காங்கிறது இது ரியலி டேஞ்சரஸ். இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடை சீர்குலைக்கும் வகையில இந்த பாஜக செய்து கொண்டிருக்கின்றது. இது இதற்கு துணை போகின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, கான்ஸ்டிடியூஷன் பாடி என்று சொல்லப்படுகின்ற எலெக்ஷன் கமிஷன். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது நாட்டுக்கு நலம் பயக்காது. இரண்டாவதாக தமிழிசையும் இபிஎஸ் சொல்றது அவர்கள் தங்களையே தாங்கள் ஏமாத்தி கொண்டு இந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மொழி வேற விதமாக மாறும். எத்தனை பேரா இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை பேர் ஓட்டர்ஸா இருந்தாலும் டெஃபினட்டா அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்க போகின்றது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் கூட அந்த வெற்றி மார்ஜினை குறைக்கிறதுக்காக இது ஒரு கடுமையான முயற்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இது இந்த எஸ்ஐஆர்ங்கிறது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றிங்கிறார். போலி வாக்காளர்கள் வைத்து திமுக ஜெயிக்க நினைச்சது, இப்போ அது முறியடிக்கப்பட்டிருக்கு. 2026ல் உண்மையான மக்களாட்சி மலரும் அப்படிங்கிறார். சார் அவருக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது சார். அவர் கட்சி 10 வருஷம் ஆட்சியில் இருந்த அப்பெல்லாம் இந்த ஓட்டர் லிஸ்ட் வச்சிருந்தானே ஓட்டெல்லாம் போட்டாங்க. அப்ப எங்க அம்மா அம்மான்னு பெருமையா அடிச்சு நாங்க ஜெயிச்சோம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ஜெயிச்சு எப்படி? திருடுதம் பண்ணி தானே, திருடுதனம் பண்ணி தானே, கள்ள ஓடு போட வச்சுதானே, இதெல்லாம் கேள்வி எல்லாம் வரதானே செய்யும். அப்ப தன்னை இவங்க ஆட்சி இப்ப 4 வருஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த 10 வருஷம் ஆட்சி, அம்மா ஆட்சி என்னாச்சு? அதெல்லாம் இந்த மாதிரி தேடுதம் பண்ணி தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதிமொழி தருகின்றாரா திரு இபிஎஸ் அவர்கள்? அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ தேர்தலுக்கு அப்புறம் எஸ்ஐஆர் நடத்துன்னு சொல்றீங்க. இப்போ 26 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க, இந்த பட்டியலில் தெரிய வந்திருக்கு. இப்போ இதை எஸ்ஐஆர் நடத்தாமல் தேர்தலை சந்திச்சா அந்த 26 லட்சம் பேரில் அது வாக்களிக்கிற மாதிரிலாம் ஆயிருக்கும். அப்போ தவறா, அப்போ சில பேர் முகவர்கள்னு உட்கார்ந்துருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது சார். அவனா நீ கரெக்டா போனா நீங்க அந்த வீட்டுல நான் வீடு விட எனிமரேஷன் வரும்பொழுது இந்த வீட்டுல இந்த அம்மா செத்து போயிட்டாங்க, இந்த வீட்டுல இந்த பெரியவர் போயிட்டாரு அப்படி இப்படின்லாம் கரெக்டா எடுத்துருவாங்க. அவங்க பேரை ரிமூவ் பண்ண வச்சிருவாங்க. அதனால அதெல்லாம் இல்ல நடக்காததா, இது வரைக்கும் நடக்காததா இருந்தது. அப்ப இறந்தவர்கள் பேர்லாம் அந்த பட்டியல இருந்து எடுத்ததுங்கிறது என்ன இது வரைக்கும் நடக்காத சமாச்சாரமா? ஆகவே அந்த முகவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு ரூட பத்தியும் ஒரு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இடம் எடுத்துனீங்கன்னா இங்க யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே நண்பர்களுக்கு தெரியதான் செய்யும். ஆகவே இது வச்சுட்டு தன்னைத்தானே ஏமாத்திக்கிற மாதிரி ஒரு பேசிட்டு நாளைக்கு மறுபடியும் டிஎம்கே ஆட்சிக்கு வருகின்றது வரும்னு தான் நான் நம்புறேன். அப்ப இப்ப என்ன பேசுவாராம் அவரு? இபிஎஸ் என்ன பேசுறாராம்? வேற ஏதாவது காரணத்தை சொல்லுவாராமா? give some other reason for the defeat of ADMK and BJP அப்படின்னு சொல்றதுக்கு ஏதோ வேற ஒரு காரணத்தை சொல்லுவாரா? அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு. சார் அநியாயம் சார். இது இப்ப 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் பணிகள் தொடங்க போகுது அப்படின்னு சொன்னோடனே திமுகவினர் எச்சரிக்கையா இருந்து அங்கங்கே வேண்டிய உதவிகளை செய்யுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ திமுகவினர் அந்த அளவுக்கு அந்த வேலையை செய்யலை அப்படின்னா நீக்கப்பட்டோர் எண்ணிக்கை இன்னும் மேலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மையை தான் கூட சார். யாரு டிஎம்கே ஆக்சுவலா அந்த களத்துல ரொம்ப அதிகமா வேலை செஞ்சதாக நான் பார்த்தது டிஎம்கே தான்.
ஆனால் அவங்களே வந்து சொல்றாங்க 80% நாங்க வந்து ஓட்டர்ஸை நாங்களே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு இல்லை இல்லையா? சோ இப்ப அப்ப இந்த அளவுக்கு கூட டிஎம்கே உழைக்கலன்னா இந்த 1 கோடிங்கிறது 2 கோடியா போயிருக்கும், ரிமூவ்டு ஃப்ரம் த லிஸ்ட்ங்கிறது 2 கோடி ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கவலை. ஐ திங்க் டிஎம்கே தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களை நல்லா முடிக்க விட்டு இந்த 1 மாசத்துக்குள்ள எப்படி எல்லாம் சரி செய்யணுமோ அதெல்லாம் செய்ய சொல்லணும். அதுக்கு எந்த அளவுக்கு அவங்க செய்ய போறாங்கிறது நாம பொறுத்திருந்து தான் பாருங்க. அந்த ஜனவரி 18ங்கிறது இப்போ இந்த வரைவாக்காளர் பட்டியல் வெளியிட்டு இல்லாதவங்க அதில், அதாவது இப்போ ஒருவேளை நீக்கப்பட்டிருந்து தகுதியானவங்க சேரலாம், புதிய வாக்காளர் சேரலாம், அந்த மாதிரிலாம் இருந்தால் ஜனவரி 18ன்னு ஒரு கால வச்சிருக்கிறாங்கல்ல, அது போதுமான அளவுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி சார் இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் ரிவிஷன் எல்லாம் பண்ணிடலாம். அதுவும் நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் அவங்களால இந்த சுமையை தாங்க முடியாம பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப மிகப்பெரிய வேலை. இது 1 மாசத்துக்குள்ள முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு அவசரத்துல அள்ளி தெளிச்ச கோலம் போல அவங்க பண்ணிருக்காங்க. அது இன்னொரு 1 மாசத்துக்குள்ள என்ன பெருசா சாதிச்சிட முடியும்னு எனக்கு தெரியல. இது வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். பார்ப்போம் இவங்க பண்ணக்கூடிய கேலி கூத்துகள்லாம் எப்படி போய். பாஜக அதிமுக இந்த 2 கட்சிகளும் மிகவும் தெம்பா இருக்கு. எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் மிகவும் தெம்பா இருக்கு. தேர்தலை தைரியமா நாங்கள் சந்திக்க தயார்னு சொல்றாங்க. ஆமா இருக்கு சார். நான் தான் சொன்னேன், இந்த தேர்தலாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சு. பீகார்ல அந்த மாதிரி தான் சார் ஆச்சு. அந்த ஹரியானால யாரோ ஒரு பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் லேடி, அவங்க 21 இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்கிற மாதிரி எல்லாம் வந்தது. ஒரே வீட்டுல 300 பேர் 400 பேர் எல்லாம் ஓட்டு போட்ட கதைகள்லாம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலேயே கூட ஒரு சில வீடுகள்ல புதுசா சேர்த்தவர்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் டிஎம்கே எல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு இதெல்லாம் எப்படி யாரு என்னங்கிறத வெரிஃபை பண்ணி தகுந்த அவங்க நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்யறதுக்கு வழி செய்யணும். இல்லைன்னா இந்த தேர்தல் வேலையெல்லாம் பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்கு உதவிகரமாக தான் இருக்கும். ஈரோட்டில் தாவேகா தலைவர் பேசினாரு, பார்த்துருப்பீங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த சில விஷயங்கள் அவர் கருத்து தெரிவிக்கல. இப்போ நேற்று வந்து எஸ்ஐஆர்லேயும் பெரிய கருத்து ஒன்றும் தெரிவிக்கல. தாவேகா நேற்றுக்கு அந்த இவர் அதனுடைய தலைவர் பேசுறாரு, விஜய்ங்கிற ஈரோக்காரர், நிறைய எழுதி வச்சு காத்துல பறக்கிறது அதெல்லாம் திடீர்னு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி காட்டுத்தனமா கத்துறாரு அவரு. தீய சக்தியா டிஎம்கே, தாவேகா தூய சக்தியா. நீங்க என்ன இது வரைக்கும் ஆட்சி பண்ணீங்க? எவ்வளவு பேர் உங்களுக்கு இருக்காங்க? எம்எல்ஏஸும் எம்பிஸும் என்ன இருக்காங்க? அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன தூய சக்தி தான் தீய சக்தி டிஎம்கே என்ன அர்த்தம்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க எண்ணிக்கையில எடுத்துட்டீங்கன்னா பொருளாதார ரீதியாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது ஒன்றிய அரசே சொல்றது. நம்பர் 1 ஜிடிபி குரோத்லன்னு 16% மேல. இந்தியா தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி கிராஸ் ஜிடிபி குரோத்ங்கிறது இந்தியாலேயே தமிழ்நாடு தான் முதன்மையில இருக்குன்னு சொல்றாங்க. கல்வியில மிக சிறந்த தமிழ்நாடு. அதுக்கு இன்னும் நிறைய ஒரு கிளாரிபிகேஷன் நம்ம பள்ளிக்கல்வி அமைச்சர் கொடுத்திருக்காரு. டிராப் அவுட்னு எடுத்துட்டீங்கன்னா ஹையர் லெவல்ல, அதாவது பிரைமரி லெவல்ல கிடையாது, ஹையர் லெவல்ல எடுத்தீங்கன்னா ஒரு 7%ங்கிறது அதையும் நாம குறைக்கிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. தனிப்பட்டவர்களுடைய வருமானமும் மிக பெரிய அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது தமிழ்நாட்டுல. அதே மாதிரி மருத்துவ சர்வீசஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கின்றது. இப்படி எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே குவிந்து கொண்டு 10 லட்சம் கோடிக்கு மேல எல்லாம் வந்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில வேலை வாய்ப்புகளும் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நான் பார்க்கும்போது இதெல்லாம் இத்தகைய ஒரு ஆட்சியை பார்த்து நீங்க தீய சக்தி அப்படின்னு சொன்னா, அவங்க யாரோ சொன்னாங்களாம், எம்ஜிஆர் சொன்னாராம், ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்களாம். அதனால நானும் சொல்றேன் தீய சக்தின்னு ஒரு 5-6 தடவை இறஞ்சு அப்படியே மூச்சே நின்று படுற மாதிரி கத்தராரு இருக்குது. அது இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமா? அது மக்கள்கிட்ட எடுபடவே. நீங்க இன்னும் இறஞ்சி கத்தி பண்ணினதுனால உங்களுக்கு
மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு அதிகமாகணும் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் நடக்காது. உங்களை வருகின்ற கும்பல்லாம் உங்களுடைய சினிமாக்காரங்க பார்க்கறதுக்காக வந்துன்றாங்களே ஒழிய உங்க பேச்சை கேட்கறதோ உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய பொருளை கிரகிச்சுட்டு அதை மனசுல ஏத்திட்டு அது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சார். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்ததாக ஒரு அபத்தமான பேச்சு போட்டு ஏன் நீங்க இத பத்தி பேசவே இல்லை, பிஜேபியை பத்தி பேசலன்னா அது கொள்கை எதிரியா, அரசியல் எதிரி டிஎம்கேயா. கொள்கை எதிரி யாருன்னு அதை கூட இவர் சொல்ல மாட்டாங்க. கொள்கை எதிரி யாரு அப்படின்னு மக்களை பார்த்து கேட்கறது. அரசியல் எதிரி யாரு உங்களுக்கு புரிஞ்சிருது அப்படின்னு ரொம்ப பெரிய பெருமையாக ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண நினைச்சுட்டு இருக்காரு அவர். நான் கேக்குறேன், உங்க கட்சியில எவ்வளவு எம்எல்ஏ சார் இருக்காங்க? இது வர இது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் தான் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கான்? யாரா ஒருத்தன் இருக்காரா? உத்தரம் கிடையாது. அதனால எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் பிஜேபிக்கு 4 பேர் இருக்கான், ஏடிஎம்கேல 65 பேர் இருக்கான். சோ அந்த 65 4 பேர் 5 பேர் எடுத்தோம்னா கூட 60 பேர் டெஃபினட்டா இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட கட்சிகள்லாம் அவங்க எல்லாம் they are not players in the எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இவர் பெரிய மகா மேதாவி, அரசியல் களம் கண்டு தேர்தல் களம் கண்டு வெற்றி வாகை சூடிய மாபெரும் வெற்றி வீரர் இவர். இவர் மற்றவங்க எல்லாருமே யாரும் கிடையாது, பாமகவா ஒண்ணும் கிடையாது, பிஜேபியா ஒண்ணும் கிடையாது, ஏடிஎம்கேயா ஒண்ணும் கிடையாது, டிஎம்கேக்கும் தாவேகாக்கும் தான் போட்டின்னு சொன்னா இதெல்லாம் சிரிக்கிறதுக்காக தான் சார். நகைப்புக்கு உரிய சமாச்சாரமா இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ்னஸே இல்லை. அவருக்கு யார் இந்த மாதிரி ஐடியாலாம் எழுதி கொடுத்து படிக்க சொல்றாங்கன்னு தெரியல. பட் அடிப்படையாக நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஊழல் தான் சொல்லணும். இந்த ஊழையிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி இறஞ்சி கத்தி ஊழையிட்டு இருக்காங்க. இது அட்வான்டேஜ் எடுத்துன்னு டிஎம்கே கடுமையாக வேலை செஞ்சு அவங்க வெற்றியை தான் பெற போறாரு. இவர் he is going to be a non-starter in the coming election அப்படிங்கிறதா. இதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆஹா தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய சினிமா ரசிகர்களுக்கு பிரமாதமா இந்த தடவை பேசிட்டாரு அப்படின்னு. எந்த பேசினாரு? இறஞ்சி கத்தி தூய சக்தி தீய சக்திங்கிற சத்தம் போட்டு தீய சக்தின்னு அதை தவிர வேற என்ன பெருசா பேசிட்டாரு? மற்றவங்க எல்லாம் யாருமே பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற மாதிரி இவர் தான் இன்னும் பெரிய மகா மேதாவி ஆட்டம். இவர் தான் களத்தில் இல்லாதவங்களை பத்தி பேச விரும்பலங்கிறாரு. அதைத்தான் நான் சொல்றேன். அது என்ன உண்மை? அது ரியாலிட்டியா? அது ரியாலிட்டியா சார்? அது நான் கேக்குறேன், ஏடிஎம்கேக்கு ஒண்ணுமே கிடையாதா? பாஜகவுக்கு 18% போன தடவை வாங்கினாங்க. அது என்ன தடவை வாங்கினாங்களோ தெரியல, அட்லீஸ்ட் ஒரு 7-8% இருக்கும். சோ அந்த கட்சியில எதுவும் கிடையாது. அதே மாதிரி சீமான் கட்சி அது 8% மேல வாங்கியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் ஒண்ணு they are all non players அப்படிங்கிற மாதிரி இவருடைய அனுமானம் இருந்ததுன்னு இவரை நம்ம என்ன சொல்றது, ஒரு முட்டாள்தனமான பேச்சா தான் நாம இதை பார்க்கணும். அது ஒன்றும் அர்த்தம் இல்லாத பேச்சு சார். அது அர்த்தமே இல்லாத பேச்சு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.